அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 6:21. இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் என்றால் நம்ம சொந்த காரியங்களுக்கு அழறத சொல்லலைங்க. வியாதி, கடன் பிரச்சனை, தேவை, போராட்டம், இதுக்காக அழறவங்களை பாக்கியவான் சொல்லல. அது உலகத்தான். அப்படின்னா உலகத்துல 90% பாக்கியவான்கள் தான். நம் காரியங்களுக்காய், உலக காரியங்களுக்காய் அழுவதை கர்த்தர் சொல்லல. அப்படி எதை குறித்து சொல்றார் அவரு? இயேசுவுக்காக அழுவது, ஆவிக்குரிய காரியங்களுக்காக அழுவது. சுருக்கமா சொல்ல போனால் நெகேமியா 1:3 அவர் அழுதாராம். எதுக்கு சார் அழுதாரு? ஐயோ, அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, எருசலேம் சுட்டெரிப்பு கிடக்கிறதே, தேவனுடைய பரிசுத்த நகரம் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதே நினைச்சு அழுதாராம். இந்த பட்டணம் ரட்சிக்கப்படவில்லையே, விக்கிரக மனம் திரும்பவில்லையே, ஆண்டவரே என்று அழுகிறோமே, அந்த அழுகிற அவர்கள் பாக்கியவான்கள். எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு எழுதார். உனக்கு கிடைத்த அந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏதோ நாடினால் நலமா இருக்குமே, அதுவும் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்று இயேசு கண்ணீர் விட்டார். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் 20 வாசித்து பாருங்க. நான் கண்ணீரோடு உங்களுக்கு நான் போதித்து வந்தேனே. கண்ணீரோடு போதிப்பது, நகரத்தின் ரட்சிப்புக்காக கண்ணீர் விட்டு அழுவது, இடிக்கப்பட்ட ஜப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கைக்கு அழுவது, குடும்பத்துடைய ஆவிக்கிற நிலைமை இல்லையே என்று அழுகிற அந்த அழுகை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் சொல்றாருங்க, இப்படி நீங்கள் எதுக்காக அழாம இப்படி ஆவிக்கிற நிலைமைக்காக, கர்த்தருக்காக, பட்டணத்து ரட்சிப்புக்காக நீங்க அழுதால் கர்த்தர் சொல்றார், நீங்கள் பாக்கியவான்கள். அதோடு இன்னொன்னு கர்த்தர் சொல்றார், உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கண்ணீர் களிப்பாய் மாறும், உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். கர்த்தர் சொல்றார், எதுவா இருக்கட்டுங்க, இப்படிப்பட்ட துக்கமும் அழுகை உங்களுக்கு இருந்தால் இந்த உலக பிரகாரமா எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து உங்கள் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுகிற ஆண்டவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்கிற உங்கள் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். யாரெல்லாம் உங்களை அழிக்க நினைத்தார்களோ, கெட்டு போய் சொல்லி கங்கணம் கட்டினார்களோ, அவர்கள் கண்கள் பார்க்க 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 உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். உங்கள் உயர்வை ஒருத்தராலும் தடை செய்ய முடியாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.